வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைச்சது. ப்ளஸ் இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா தோணுச்சு. அதனால நான் குயிக்காக அந்த வீடியோ பண்ணேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம். இதில் நான் சில சிமுலேட்டர்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த சிமுலேட்டரை யூஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு உங்களோட பர்சனல் இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டோட பாலிசிஸ் சிலதெல்லாம் மாற்றினாங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பிஎஃப் பற்றின விஷயங்கள் சில பேர் நிறையா பேருக்கு வந்து அது என்னன்னே தெரியாமல் சில பேர்லாம் பிஎஃப் வாங்கிட்டு இருக்காங்க. சேலரி ஸ்லிப்பில் கூட அது என்ன ஏதுன்னு கூட பார்க்க கூட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி ஒரு புரிதல் கொண்டு வரதுக்காக தான் இந்த நான் வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீ ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ்னு ஒரு கமெண்ட் போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க வீடியோ பார்க்கலாம். நான் உங்கள் சுந்தர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். குயிக்காக நான் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு இந்த இதெல்லாம் போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க, புரிஞ்சுக்குங்க. டீட்டெயிலாக எதுவுமே நான் சொல்கிறத வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்குங்க. சும்மா ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்ற கண்டெக்ட் உங்களுக்கு புரியாமல் கூட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி வாங்க என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக இந்த பிஎஃபோட பாலிசிஸ் கொண்டு வந்ததுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் என்னன்னா, நம்மள மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து அந்த பிஎஃபோட பணத்தை வந்து சில சமயத்தில் வந்து அவசர காலத்தில் வந்து அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்ற ஒரு ரொம்ப காலமாகவே இந்த ஒரு விஷயம் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த புது பாலிசி கொண்டு வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாலிசி. இதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் என்டையர் சிஸ்டமே வந்து நம்ம டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. முதல்ல வந்து டிஜிட்டல் கிடையாது, பேப்பர் ப்ராசஸ் நிறைய இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் 2004 சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். அதுல இருந்து நான் இன்னொரு கம்பெனிக்கு மாறி ஒரு 5 கம்பெனி நான் மாறி இருப்பேன். கடந்த ஒரு 9 வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 கம்பெனில நான் ஸ்விட்ச் பண்ணேன். இந்த 6-7 கம்பெனின்னு பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் கம்பெனியை விட்டு மாறும்போது இந்த பிஎஃப் வந்து மாத்துவோம் பாத்தீங்களா, இது வந்து அப்போ வந்து பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இது நான் டாக்குமெண்ட்டுக்கு அனுப்பணும், அந்த கம்பெனிக்காரன் அதை ஃபில் பண்ணி அவன் அனுப்புவான். இப்படி முடிகிறதுக்கே தலைவலி வந்துடும். அது போங்கடா சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த பணத்தை நான் வித்ட்ரா பண்ணிடுவேன். ஸோ என்னோட பிஎஃப் ஓட லைஃப் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு போகும்போது 0ல இருந்து இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 2010க்கு மேல நான் ஸ்டடி ஆகி ஒரே பிஎஃப் கொண்டு வந்தேன். அப்போ வந்து யூஏஎன்ற கான்செப்ட் அப்பதான் கொண்டு வந்தாங்க 2008 கிட்ட. ஸோ அதனால அந்த பேன் நம்பர் மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் மூலமா நம்ம வந்து பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம இருக்க கரண்ட் சூழ்நிலை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பிஎஃப் ஓட இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றோம். கரண்ட் சிச்சுவேஷன் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சில சமயத்துலாம் பிஎஃப் எல்லாம் நான் வித்ட்ரா பண்ணிருக்கேன். அதாவது வீடு கட்டும் போது சில சமயத்துல தேவைப்படும், அதனால நான் ட்ரை பண்ணிருப்பேன். சில சமயத்துல நம்ம பிஎஃப் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுங்க. அதே போல எந்த ரீசனுக்கு நீங்க பிஎஃப் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற சில ரூல்ஸ் எல்லாம் வேற இருந்துச்சு. அதுவும் நிறைய இருந்துச்சு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 13 கேட்டகரி இருந்துச்சு. அந்த கேட்டகரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்றதுக்கே நம்ம வந்து தலைவலி அப்படி இருந்துச்சு முதல்ல. ஸோ அது நம்ம அப்ளை பண்ணாலும் அவங்க அப்ரூவ் பண்ணி நமக்கு வர்றதுக்கு 10ல இருந்து 15 நாளாவது ஆயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ குறைஞ்சிச்சு வச்சுக்கலேன். ரீசெண்டா எல்லாம் வந்து அப்ளை பண்ணி ஒரு வாரத்துல எல்லாம் வர மாதிரி சுச்சுவேஷனா இருந்துச்சு. இதுக்கு வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட் கூட இருந்தது. ஸோ இது வந்து பழைய சினாரியோ. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டாங்க. 3 ரீசன் தான் கொண்டு வந்துட்டாங்க. அத்தியாவசியமானது, வீடு கட்டுறதுக்கானது, அதாவது அதர் ஆப்ஷன்ஸ் சொல்லி போட்டாங்க. சிறப்பு தேவைகள்னு சொல்லி அதில் நீங்க போய் என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இது 3 கேட்டகரி தான் இப்போதைக்கு இருக்குது. அதே போல இது வந்து நம்ம வந்து முதல்ல வந்து எம்ப்ளாயர்கிட்ட வந்து நம்ம அப்ரூவல்லாம் வாங்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் இது தேவையில்லை. பட் இன்னமும் வந்து சில பிஎஃப் இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் பேஸ்ட் பிஎஃப் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த இபிஎஃப் சைட்ல போய் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அது வந்து நார்மலா எல்லாருக்கும் யூஸ் பண்றது. சில கம்பெனிஸ் வந்து அவங்களே வந்து ட்ரஸ்ட் மாதிரி பிஎஃப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கனால வந்து இந்த பிஎஃப் போர்ட்டல்ல போய் பார்க்க முடியும். ஸோ அந்த கம்பெனிக்காரங்க வந்து இந்த பிஎஃப் பாலிசியை அடாப்ட் பண்ணி அவங்களும் இதை அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து அந்த ட்ரஸ்ட்டை பொறுத்து, அந்த கம்பெனி எப்படி பண்றாங்கன்றதை பொறுத்து. பட் ஆனா ஓவராலா உங்களோட பிஎஃப் டீடைல்ஸ் வந்து இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்ல போய் உங்களால பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த இதெல்லாம் நான் சொல்ற எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ட்ரஸ்ட்லயும் அப்ளிகபிள் ஆகும். பட் அவங்க வந்து அவங்க சிஸ்டத்தை அப்டேட் பண்ணணும். அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்து இன்னொரு கருத்து என்னன்னா, நீங்க பாட்டுக்கு ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்க போய் எப்ப வேணாலும் உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாலிசியும் கொண்டு வந்திருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்ப்போம் எப்படி அப்ளை பண்றாங்கன்னு பார்ப்போம். பிளஸ் 5 லட்சம் வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா உங்களுக்கு காசு வந்துடும். எந்த ஒரு ஜஞ்சட்டும் கிடையாது, அது காம்ப்ளிகேஷன் கிடையாது உங்களுக்கு.
ஈஸியா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏடிஎம் வசதி இருக்குது. உங்களுக்கு ஏடிஎம்லயும் நீங்க போய் பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம ஒரு குவிக்கா பார்த்து. ப்ரோஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட்ல நம்ம 13 டைப் ஆஃப் இருந்துச்சு, வெறும் 3 தான் இருக்குது. பிளஸ் சீக்கிரமா வந்துடும், ஏடிஎம் மூலமா நீங்க பண்ணலாம். பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இம்மிடியட்டா நீங்க வந்து இந்த பணத்தை நீங்க எடுக்கலாம். ஆனா ஃபுல்லா எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. 75% வரைக்கும் தான் நீங்க எடுக்க முடியும். பிளஸ் 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வேலையே இல்ல, 1 வருஷம் வரைக்கும் நீங்க வேலையே பார்க்கலன்றப்ப தான் நீங்க வந்து ஃபுல்லா எடுக்கணும். பிளஸ் இன்னொரு கம்பெனி நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் டைம் தர்றாங்க. அதையும் பார்த்து இதுல உள்ள டேஞ்சர் என்ன? இதோட டேஞ்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டேஞ்சர் தான், எல்லாரும் தெரிஞ்சதுதான், ஒன்று போய் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. பணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட காம்பவுண்டிங் பவர் குறையும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இதையும் சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்க உங்களுக்கு அவசரமா காசு தேவைப்படுது, நீங்க பிஎஃப் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 லேக்கோ 4 லேக்கோ அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போய் நீங்க திரும்ப வந்து ரீபே பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள. ஏன்னா பிஎஃப் ஓட வட்டி வந்து எப்பயுமே பினான்சியல் இயர் எண்ட்ல தான் உங்களுக்கு வட்டி போடுவாங்க. ஸோ அப்ப நீங்க அதுக்குள்ளேயே நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வட்டியும் வந்துடும். ஸோ அந்த காம்பவுண்டிங் போற வந்துடும். இது ஒரு வழி. ஓகேங்களா, அது உங்களோட பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு நீங்க அப்படியே பண்றீங்களா, இல்ல அதை திரும்ப ரீபே பண்ண நினைச்சு பண்றீங்களான்றது உங்களோட மைண்ட் செட். பிளஸ் நீங்க வந்து இந்த பிஎஃப் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணீங்கன்னா காம்பவுண்டிங் பவர் போய் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு வர ரிட்டையர்மெண்ட் குறைஞ்சிரும். இதுதான் இதோட மேஜர் ப்ராப்ளம். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரியில் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது எசென்சியல்ஸ், அதாவது உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் ஏதாவது சர்ஜரி பண்றாங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்றதுக்கு இதெல்லாம் அத்தியாவசிய கேட்டகரியில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க அத்தியாவசிய கேட்டகரியில் எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம், போட்டு நீங்க இதில் பண்ணிடலாம். இதுல நீங்க எடுத்து இதுல முக்கியமான என்னன்னா, அதாவது நீங்க பிஎஃப் வித்ட்ரா பண்ணணும்னா அட்லீஸ்ட் 12 மந்த்ஸ் நீங்க வந்து கண்டினியூஸா வேலை பார்த்துட்டுன்னு சொல்றோம். அந்த இது வந்து நீங்க மெடிக்கல் இல்ல போனீங்கன்னா அந்த கிரைட்டீரியா கிடையாது. முதல்ல இதுக்கு வந்து 5 வருஷம் லிமிட்லாம் வச்சிருந்தாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க பிஎஃப் வித்ட்ராவே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு வரும். அப்படிலாம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அடுத்து வீட்டு நீடு, அதாவது நமக்கு வீடு மராமத்து பண்ணணும், ஏதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், இல்ல வீடை நீங்க புதுசாவே நீங்க கட்டுறீங்க செய்றீங்க, அதுக்கு நீங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டட் இதுக்கெல்லாம் வந்து இந்த செகண்ட் கேட்டகரியில வரும். இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லி அது ஒரு நல்ல விஷயம். அது 3வது பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பு சூழ்நிலை, நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சுனாமி வந்து ஏதாவது ஆயிடுச்சு, ஏதோ ஒரு உங்க வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து அதனால உங்களுக்கு வந்து ஒரு பேனிக்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். முக்கியமானது வந்து வேலை உங்களுக்கு வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, ஜாப்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டா உங்களுக்கு காசு வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75% தான் நீங்க எடுக்க முடியும், மிச்சம் 25% 1 வருஷம் கழிச்சு தான் உங்களால எடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து நீங்க ஒரு கம்பெனி வந்து வெளியே வந்து வச்சுங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல 5 கம்பெனி நான் வேலை பார்த்தப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் காசை எடுத்துட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஈஸியா நீங்க வந்து ஒரு கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்க காசை வித்ட்ரா பண்ணலாம். ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 36 மாசம் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிஎஃப். ஏன்னா இந்த காம்பவுண்டிங் பவர் உங்களுக்கு வேணும், உங்களோட பணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் மெயினா இந்த இது வச்சிருக்கேன். சீக்கிரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களோட இது பிஎஃப் வந்து யூஸ் இல்லாம போயிடும். அதுக்காக தான் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். நான் வந்து ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நான் போறேன், அப்போ வந்து நான் பிஎஃப் வந்து ஃபுல்லா நான் எடுத்துறவா இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணவான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க, பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்பெல்லாம் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா மாத்திட்டாங்க. அது கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளிக் தான். நீங்க இபிஎஃப் வெப்சைட்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு ப்ராசஸ் முடிஞ்சு. அந்த அளவுக்கு ஈஸியா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணாம விட்டுறாதீங்க. அப்பதான் உங்க பிஎஃப் ஓட லைஃப் சைக்கிளும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பணம் மொத்தமா காம்பவுண்ட் ஆகும். பிளஸ் நீங்க வந்து இந்த வேலையை விட்டு நீங்க பணத்தை வெளியே எடுத்தீங்க வச்சுங்களேன், வித்ட்ரா பண்ணீங்க வச்சுங்களேன், உங்களோட பிஎஃப் அக்கௌண்டோட லைஃப் வந்து 5 வருஷத்துக்கு கம்மியா இருந்ததுன்னா உங்களோட பிஎஃப் வித்ட்ராயல் வந்து டாக்ஸபிள்குள்ள வரும். இது எப்படின்னா 2 கேட்டகரி இருக்கு. இதே இது நீங்க எடுத்த பணத்துல வந்து எம்ப்ளாயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது நீங்க பே பண்ண அமௌண்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் பார்ட்ல தான் வட்டி போடுவாங்க, டாக்ஸ் போடுவாங்க. இப்ப எம்ப்ளாயர் கொடுத்த உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட் வந்து உங்களோட சேலரி ஸ்லாபுக்குள்ள போயிடும், அதுல டாக்ஸபிள் ஆயிடும். நீங்க போட்ட பணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த பணம் வந்து அதர் இன்கம்ன்ற ஒரு கேட்டகரியில வரும். சோ இதுதான் எப்படி உங்களோட பிஎஃப் பணம் வந்து டாக்ஸபிள் கேட்டகரியில வரும்ன்றதுக்கான
விளக்கம். இது வந்து 5 வருஷத்துக்கு முன்ன நீங்க வந்து வித்ட்ரா பண்ணா இந்த சிச்சுவேஷன், 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த டாக்ஸும் கிடையாது, சிம்பிள், அவ்வளவுதான். பிளஸ் இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன் படி ரீசெண்டா நியூஸ் வந்துச்சு 8.25% கண்டினியூ பண்றதா பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎஃப் வந்து 8.25% கண்டினியூ ஆகும். இதை நான் அப்புறமா கவர் பண்றேன் சிமுலேட்டர் மூலமா. அதாவது நீங்க பணத்தை வித்ட்ரா பண்ணீங்கன்னா என்ன பிரச்சனைகள் வரும் சொல்லி. ஸோ இன்கேஸ் உங்களோட இபிஎஃப் வந்து ப்ராப்பரா பேன் கார்டோட கனெக்ட் பண்ணாம இருந்ததுன்னா, புதுசா இப்போ ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா கம்பெனிகள், ஃப்ரெஷர்ஸா, அவங்களாம் சில சமயத்துல வந்து இதெல்லாம் லிங்க் பண்ணாம மறந்துடுறாங்க, விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து பணத்தை வித்ட்ரா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா 50,000க்கு மேல நீங்க பணத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து அதுக்கு நீங்க எடுக்கிற காசுக்கு வந்து டாக்ஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பாத்துக்குங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. பேன் கார்டு இணைக்கப்படலைன்னா உங்களுக்கு வந்து 30% வரைக்கும் போகும். நார்மல் சினாரியோல 10%, இதுல வந்து பேன் கார்டு நீங்க வந்து லிங்க் பண்ணலன்னா 30% வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேன் கார்டை மறக்காம இணைச்சிருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா பேன் கார்டு நீங்க இணைச்சிருந்தீங்கன்னா 10% டிடிஎஸ் பிடிக்கும். இப்போ இன்கேஸ் நீங்க வந்து 2 லட்ச ரூபா நீங்க வெளியே எடுத்தா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் டாக்ஸ் போடுவாங்க. இதே நீங்க வந்து பேன் கார்டை இணைக்காம இருந்துச்சுங்களா 30% டாக்ஸ், உங்களுக்கு வந்து 60,000 ரூபாய், 2 லட்சத்துக்கு வந்து 60,000 ரூபாய் உங்களுக்கு டாக்ஸ். ஸோ அதனால பார்த்து இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்பிச்சு விடுறேன், நான் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த பிஎஃப் ஓட சிமுலேட்டர் நான் போட்டிருக்கேன், இதுல நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஒவ்வொரு சினாரியோ என்னென்ன சினாரியோ இருக்குது, அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் ஆகும், என்ன மாதிரி சினாரியோ நீங்க பார்ப்பீங்களா. இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பிஃபோர் ஆஃப்டருக்கான கம்பேரிசன் அதே தான் இருக்குது. ஸோ நீங்க இந்த லிங்க்ல செக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இந்த பிஎஃப் இந்த புது பாலிசில ஒரு சில இதெல்லாம் கொண்டு முதல்ல இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, உங்க பிஎஃப் வந்து எப்படி வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுக்குன்றது வந்து 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து உங்களோட பேசிக் கணக்கு பண்ணி ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பிஎஃப்ஆ பிடிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சீலிங் இருக்கு, லிமிட் இருக்கு. அதாவது மேக்சிமம் வந்து 15,000 வரைக்கும் தான் உங்களால பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. எம்ப்ளாயரோ சரி எம்ப்ளாயியோ சரி மேக்ஸிமம் வந்து 15,000 தான் உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இல்லைன்னா 12% சொல்லுவாங்க. பட் ஆனா லிமிட் வந்து சீலிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15,000 வரைக்கும் இருக்குது. சரி, இந்த சீலிங் எனக்கு இந்த லிமிட் வேணா, மினிமம் எனக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து மினிமம் பாத்தீங்கன்னா 1,800 ரூபாயோ 1,500 ரூபாயோ நீங்க கட்டினா போதும். உங்களுக்கு வந்து இந்த 15% 15,000 ரூபாய் கட்ட தேவையில்லை, இல்ல 12% கட்ட தேவையில்லை. வெறும் மினிமம் அமௌண்ட் 1,500 ரூபாய் எம்ப்ளாயர் கட்டுவான். ஸோ நீங்களும் வந்து 1,500 ரூபாய் கட்டலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் வரும். இது எல்லாமே வந்து சிடிசின்றதுக்குள்ள வரும். ஓகேங்களா? உங்களோட சேலரி எல்லாமே இதுக்குள்ள காஸ்ட் ஆஃப் த கம்பெனிக்குள்ள தான். இந்த நீங்க கட்டுறதும் சரி, கம்பெனிக்காரன் கட்டுறதும் சரி, உங்களோட சிடிசில இருந்து தான் அது போகும். கம்பெனிக்காரன் கொடுக்கறது வந்து செப்பரேட் அப்படின்னு கிடையாது, அது உங்களோட சிடிசி தான். நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, கம்பெனிக்காரன் கொடுக்குற இது வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா பணம் நினைச்சு கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த 15,000 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எம்ப்ளாயர் சைட்ல இருந்தும் வரும், உங்க சைட்ல இருந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிடிசி வந்து 10 லட்ச ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 லட்ச ரூபாயில நீங்க வந்து 50,000 ரூபாய் டாக்ஸ் பிஎஃப் கட்டு, எம்ப்ளாயரும் 50,000 ரூபாய் கட்டு, டோட்டல் 1 லட்சம் ஆச்சுங்களா. அப்ப இந்த காஸ்ட் டு த கம்பெனி சிடிசில 10 லட்சம் இருக்குதுங்களா, அதுல 1 லட்ச ரூபாய் இந்த பிஎஃப் குள்ள போயிடும். ஸோ மிச்சம் உள்ள 9 லட்சம் தான் உங்களோட சேலரிக்குள்ள வரும். அதில் தான் உங்களுக்கு மற்ற இதெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மறந்துடாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, சில மித்தெல்லாம் போட்டிருக்கேன். அதாவது சில பேர்லாம் எப்படி பிஎஃப் வந்து இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பாத்துக்க. நம்ம குயிக்கா போயிடலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து கிராஜுவிட்டிக்கும் ஒன்று இருக்குதுங்க. கிராஜுவிட்டி நான் லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். கிராஜுவிட்டின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கிராஜுவிட்டி வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. நீங்க ஒரு கம்பெனில வந்து 5 வருஷம் அல்லது 4 வருஷம் பிளஸ் 290 டேஸ் சொல்லி கொண்டு வருவாங்க. 290 250 டேஸ் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 years plus 290 days அப்ராக்சிமேட்டா 5 years வச்சுக்கலாம். ஒரு கம்பெனி நீங்க வந்து 5 வருஷம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிராஜுவிட்டி கையில கிடைக்கும். இந்த கிராஜுவிட்டி உங்களோட சிடிசிக்குள்ள தான் வரும், அதனால பாத்துக்கோங்க. ஸோ கிராஜுவிட்டி 5 வருஷத்துக்கு மேல தான் உங்களுக்கு கையில வரும், இல்லாட்டினா போச்சு. இன்னொரு கம்பெனி மாறுறீங்க வச்சுங்களேன், அங்க 0 இருந்து ஆரம்பிப்போம். இது பிஎஃப் மாதிரி உங்களுக்கு இந்த இது கேரி ஃபார்வர்ட்லாம் ஆகாது. அங்க நீங்க 4 வருஷம் ஒரு கம்பெனில இருந்துருக்கீங்க, இல்ல 4 வருஷம் 200 நாள் இருந்தீங்க வச்சுக்கலேன், உங்க கிராஜுவிட்டி ஸ்டில் 0 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5 வருஷம் முடிச்சு உங்களுக்கு கிராஜுவிட்டி, அந்த கம்பெனில இருந்து நீங்க கிராஜுவிட்டி உங்களுக்கு கொடுத்துருவான், திரும்ப கையில கொடுத்துருவான், நீங்க வாங்கிடணும். அதாவது நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி இன்னொரு கம்பெனிலாம் கொண்டு போக முடியாது, அவ்வளவுதான். நீங்க வாங்கிடணும், வாங்கிட்டு இன்னொரு கம்பெனில இருந்து நீங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் ஆனா இந்த லைஃப் டைம் என்டையர் உங்களோட லைஃப் டைம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வேலை பாருங்களா, இந்த கிராஜுவிட்டியோட இதை வந்து கவுண்ட் பண்ணிட்டே வருவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்த்தீங்க, 5 வருஷத்துக்கு மேலே இருந்தீங்க, அந்த கம்பெனில கிராஜுவேட்டி வந்து நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிருக்கீங்க, ஓகேங்களா. இப்போ இன்னொரு கம்பெனிக்கு போறீங்க, அங்க இன்னொரு ஒரு 5 வருஷம் எடுத்துருக்கீங்க, அங்க ஒரு 10 லட்ச ரூபா வருது. இப்போ டோட்டல் உங்களுக்கு 20 லட்ச ரூபா உங்களுக்கு கிராஜுவேட்டிலே வரும். நான் ஜாஸ்தியான அமௌண்ட் சொல்றேன், அவ்வளோலாம் வராது, பட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 20 லட்ச ரூபா வந்துச்சு. உங்களோட லைஃப் டைம், என்டையர் லைஃப் டைம் கிராஜுவேட்டிக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட்டே வந்து 20 lakhs தான். அதுக்கு மேல போச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் இது மறந்துடாதீங்களா. இது வந்து கண்டினியூஸ் ஆயிடும். ஸோ ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் இந்த மாதிரி கிராஜுவேட்டி கிடைச்சா எனக்கு வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இது வந்து டிஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10 லட்சம், இங்க இன்னொரு கம்பெனி 15 லட்சம் நீங்க கிராஜுவேட் வாங்கணும்னு வச்சுக்கலாம். டோட்டலா பார்க்கும்போது 25 லட்சம், 20 லட்சம் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, மிச்சம் 5 லட்சம் வந்து உங்களுக்கு டாக்ஸ். ஸோ அதுதான் கிராஜுவேட்டி. ஸோ இதையும் மைண்ட்ல வச்சு சரி வாங்க நம்ம இதை ஃபுல்லா டக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இல்லை நான் குவிக்கா சில ஃப்ரெஷர்னா இந்த ஏஜ் கால்குலேஷனுக்காக நான் போட்டிருக்கேன், பட் ஒரு அசம்ஷன்ல நம்ம போடுவோம், ஓகேங்களா. இப்போ வந்து என்னோட வயசு 35 வச்சுக்கோங்களேன், என்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து 58 வருஷம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 8 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன். ஸோ என்னோட வேலை வந்து பெர்மனன்ட் டைப், ஓகேங்களா. இப்போ என்னோட ஆனுவல் சிடிசி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 லட்சம் வச்சுக்கிறேன். என்னோட சிடிசி அப்ராக்சிமேட், ஓகேங்களா, 15 lakhs என்னோட சேலரி. கரண்டா என்னோட பிஎஃப் ஓட பேலன்ஸ் மேபி ஒரு 5 லட்சம் வச்சு. இப்போதைக்கு என்னோட இபிஎஃப்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுதான் வேஜோட ரூல், ஓகேங்களா. உங்களை சிடிசியில 25% இருக்கலாம், ஓகேங்களா. பேசிக் பேல நீங்க பேசிக் பே போட்டுக்கோங்க. அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எவ்வளவு 15 லட்சம் நான் போட்டிருக்கேன் இல்லையா. இன் கேஸ் உங்களோட பேசிக் பே வந்து ஒரு 50,000 ரூபாய், இந்த இடத்துல பாருங்க 50%. ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பேசிக் வந்து 50% 50% உங்களுக்கு பேசிக். இந்த இதுல தான் உங்களுக்கு வந்து பிஎஃப் வரும், பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இந்த இடத்துல வந்து சிடிசி மோட்னு போட்டுக்குங்க, அப்பதான் வந்து ஃபுல்லா கரெக்டா எடுத்துக்கங்க. அதாவது உங்களோட கம்பெனி பே பண்றதும் பிஎஃப்பும் உங்களோட கணக்குல தான் வருதுன்றதுக்கான கால்குலேஷன் இது. ஸோ இது வந்து உங்களோட ஃபுல் பேசிக், அதாவது 15,000 ரூபாய் நீங்க பிஎஃப் கட்டுற மாதிரி கணக்கு. இது வந்து சீலிங் மினிமம் அமௌண்ட். இது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லி. நான் ஃபுல் பேசிக் போடுறேன் 50%. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட எம்ப்ளாயர் சைட்ல வந்து 7,550 ரூபா, எம்ப்ளாயர் சைட்ல வந்து 7,500. இதை நான் போயிட்டு சீலிங் 15,000 போட்டு வச்சுக்கலேன், 1,800. நான் 1,500 முன்னாடி சொன்னேன், 1,500 விட 1,800 ரூபா. ஸோ இதுதான் மினிமம் அமௌண்ட் நீங்க வந்து கட்ட வேண்டியது. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயர் வந்து இது வந்து சொல்லலாம், நான் வெறும் 1,800 தான் தருவேன், நானும் உங்களுக்கு இதுக்கு மேல நான் பிஎஃப் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இது வந்து ரொம்ப காலமாவே இருக்கு இந்த பாலிசி. 1,600 ரூபாய் இருந்துச்சு நினைக்கிறேன் முதல்ல, இப்போ 1,800 ரூபாய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, வாட் எவர் இட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் பேசிக்ல நம்ம போயிடுவோம். பொண்ணு எனக்கு இவ்வளவு ரூபாய் எனக்கு வந்து பிஎஃப் எனக்கு என் சைட்ல இருந்து எம்ப்ளாயர் சைட்ல இருந்து போகும், ஓகேங்களா. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு என்னோட சிடிசில இருந்து மந்த்லி எனக்கு இவ்வளவு பிடிப்பாங்க. இப்போ இதே இது நான் வந்து சீலிங் போட்டேன்னா 1,800 ரூபாய் வரும் எனக்கு, ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் வந்து என்ன லாஜிக் போட்டிருக்கேன்னா, இப்போ நான் சீலிங் போட்டேன்னு வச்சுங்களேன், இப்போ 1,800 ரூபாய் தான். பட் ஆனா முதல்ல வந்து எனக்கு எவ்வளவு ஃபுல்லா போடும்போது 7,550 ரூபாய், ரெண்டையும் சேர்த்தா 15,100. இதே நான் சீலிங் போட்டேன்னா 3,600 தான். ஸோ மிச்ச பணம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த பணத்தை வந்து நான் வந்து 2 விதமா நம்ம பண்ணலாம். ஒன்னு வந்து இதை வந்து நீங்க வந்து திரும்ப வந்து வாலண்டரிக்காக விபிஎஃப் போடலாம் இந்த பணத்தை, இல்ல நீங்க வந்து நிப்டி 50 இண்டெக்ஸ்ல போடலாம் அப்படின்ற லாஜிக் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நிப்டி 50 நம்ம போட்டோம் வச்சுக்கலேன், இதுல 14,500 வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போற கார்பஸ் அமௌண்ட் வந்து இவ்வளவு. இதுக்கு டாக்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இவ்வளவு. இப்போதைக்கு இருக்கிற மாதிரி போட்டீங்க, அப்பெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது, பட் ஒரு ஐடியா தான், ஓகேங்களா. ஸோ நீங்க ஃபுல் பேசிக் பேவர் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற உங்களோட இது பிஎஃப் வந்து இவ்வளவு அமௌண்ட் க்ரோ ஆகுங்களா. இதே நீங்க சீலிங் வச்சு எக்ஸ்ட்ரா வந்து நீங்க விபிஎஃப் நீங்க போட்டீங்கன்னா, விபிஎஃப்ல ஏன் போடுறதா இது வந்து டாக்ஸ், அதுக்காக தான் விபிஎஃப் நான் சொன்னேன். சரி, எவ்வளவுதான் நீங்க விபிஎஃப் போட்டாலும் உங்களுக்கு இந்த 80cc எல்லாம் போட்டா லிமிட் தான். பட் நியூ ரெஜிம்ல இது எதுவுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதே நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். ஸோ நீங்க விபிஎஃப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே அமௌண்ட், ஆல்மோஸ்ட் இந்த அமௌண்ட் இது ரெண்டும் சேமா தான் வந்துடுது. நீங்க விபிஎஃப் ஏன்னா அதே அமௌண்ட் தான். ஸோ இது வந்து விபிஎஃப்ல போடுறேன். இதே நான் வந்து அதுக்கப்புறம் நிப்டி 500ல போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க டாக்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா என்னதான் பண்ணீங்கன்னாலும் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் ஆன் கரண்ட் இன்புட்ஸ் வந்து சீலிங் பிளஸ் நிப்டி 500. ஸோ இது வந்து கண்டிஷன் ஏன்னா இது வந்து மார்க்கெட்டை பொறுத்துனது, ஓகேங்களா. அந்த மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. பட் ஆனா நீங்க பாருங்க, இதுக்கும் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ பிபிஎஃப்ல போட்டா எவ்வளவு வருது, இதுல போட்டா எவ்வளவு வருது. ஸோ மார்க்கெட்ல போடுறது பெட்டரா, இதுல போடுறது பெட்டரா, ரிஸ்கை பொறுத்து உங்களது, ஓகேங்களா. ஸோ அடுத்து கிராஜுவிட்டி சொன்னீங்களா, கிராஜுவிட்டி நீங்க இதுல நீங்க இந்த கால்குலேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 8 years சொல்லி போடுறதுனால உங்களோட கிராஜுவிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 2,90,000 கிட்ட உங்களுக்கு அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஸோ இது பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு என்ன ஏதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கணக்கு காட்டும். எவ்வளவு நீங்க உங்களோட மொத்த சேலரி எவ்வளவு, டேக் ஹோம் எவ்வளவு, ஓகேங்களா. 80C எல்லாம் நியூ இதுல போனீங்கன்னா, நியூ ரெஜிம்ல போனீங்கன்னா இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நியூ ரெஜிம்ல இதெல்லாம் யூஸ்லெஸ். ஸோ ஆனுவல் டாக்ஸ் வந்து உங்களுக்கு 99,000 ரூபாய் வரும்.
மந்த்லி டாக்ஸ் வந்து 8,250 வரும். மந்த்லி டேக் ஹோம் பாத்தீங்கன்னா 1,07,000 வரும். மந்த்லி கிராஸ் சேலரி இவ்வளவு வரும். இதே இது நான் போயிட்டு இங்க போயிட்டு ஃபுல் பேசிக் கொடுக்குறேன், எல்லாமே எனக்கு பிஎஃப் ஃபுல்லா போகணும்னு நினைச்சிட்டு இப்ப பாருங்க. ஓகே, இங்கே இருக்கு ஓல்டு ரெஜியூம் நியூ ரெஜியூம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா மந்த்லி டாக்ஸ் பாருங்க 17,800 ரூபா, நியூ ரெஜியூம்ல 8,250. இது வந்து ஃபுல் பிஎஃப் நான் எடுத்தேன்னா 17,700. இதை நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு இதை வந்து சீலிங் நான் போடுறேன். சீலிங்ல போடும்போது டாக்ஸ் ஏதாவது மாறுதா? ஒண்ணுமே மாறாது. ஸோ நீங்க எது செலக்ட் பண்றீங்க எது பண்றீங்கன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ பிஎஃப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு டாக்ஸ் ஏதாவது மாறுமானா ஒரு மாற்றமும் கிடையாது, அதனால ஒரு இதுவும் கிடையாது. ஸோ டாக்ஸ் நினைச்சு இனிமேலாம் போகாதீங்க, அதுல யூஸ்ங்களா? சரி, இப்போ நம்ம வித்ட்ரால் சினாரியோ வரும். ஆக்சுவல் நம்ம இந்த இதை எதுக்கு பில்ட் பண்ணோம்? இன்கேஸ் உங்களுக்கு வந்து எசென்சியல் நீடுக்கு உங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அலௌடு வித்ட்ராயல் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க இதை வந்து ஃபுல்லா என்னதான் நீங்க எழுத்து எனக்கு பணம் வேணும்னு சொல்லி போட்டாலும் மேக்ஸிமம் வந்து நீங்க காட்டிடும் இவ்வளவுதான் நீங்க உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இது மூலமா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால இப்போ ஃபுல்லா நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா இதனால இந்த பணம் வந்து வளர்ந்து உங்களுக்கு 22 லட்ச ரூபா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நீங்க மிஸ் பண்ண. ஸோ நீங்க இருக்கிற ரிமைனிங் பணம் வந்து உங்களுக்கு 1,12,000 வளரும். ஆனா அதை அப்படியே நீங்க வித்ட்ரா பண்ணாம வச்சீங்கன்னா இது வந்து 22 லட்சமா வளர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நீங்க இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணீங்கன்னா நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இன் கேஸ் கையில இருந்துச்சுன்னா பிபிஎஃப்ல போட்டு அந்த பணத்தை கட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து வட்டி வரும். ஸோ எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் பேசிக் பிஎஃப் அப்படின்னா மந்த்லி டேக் ஹோம் இவ்வளவு, ப்ரொஜெக்டட் கார்ப் உங்களோட பிஎஃப் எவ்வளவு வளரும் அப்படின்ற இதே சீலிங் மூலமா நான் போனேன்னா எனக்கு வந்து 1,13,000 எனக்கு கையில பாத்தீங்கன்னா டேக் ஹோம் ஜாஸ்தி ஆகும். அதைத்தான் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கான பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரொஜெக்டட் கார்பஸ் பாத்தீங்கன்னா இன்கேஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணல நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிறேன், வெறும் பிஎஃப் மட்டும் கார்பஸ் வந்து இவ்வளவு தூரம் வரும். ஆல்மோஸ்ட் 50-60% உங்களுக்கு போச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு. 94 lakh உங்களுக்கு நீங்க லாஸ் பண்றீங்க. சரி, இதை வந்து நான் திரும்பவும் பிபிஎஃப்ல போட்டேன்னா அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒண்ணுதான். ஸோ நீங்க அந்த அதையும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க அந்த ஃபைனான்சியல் இயர்ல கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க இதை பிடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. இதே நான் வந்து மந்த்லி டேக் ஹோம் இது எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா வாலண்டியர் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த வாலண்டியர் ப்ராவிடன்ட் ஃபண்ட் மூலமா உங்களுக்கு எவ்வளவு வரும் சொல்லி இதுல இருக்கு. ஸோ இதுதான் இந்த சிமுலேட்டர் இது ஓவராலா. ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு சார்ட்டும் கிடைக்கும். இபிஎஃப் ஓட கார்பஸ் கிராஜுவேட்டி எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு கம்பேரிசனும் போட்டிருக்கேன், எவ்வளவு உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுவும் ஐடியா கிடைச்சிடும். ஓவராலா நான் கம்பேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் பேசிக் பிஎஃப் இது வந்து சீலிங் போட்டு பிளஸ் நீங்க வந்து மிச்ச பணத்தை வந்து பிபிஎஃப் மாதிரி நீங்க போடுறீங்க அப்படின்னா இது வரும். ஓகேங்களா? இதை வந்து நீங்க வந்து மிச்சத்தை வந்து நீங்க நிஃப்டி 500 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வரும். பிளஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பிபிஎஃப் போட்டீங்க அப்படின்னா அது இன்கேஸ் நீங்க வித்ட்ரா பண்றீங்க, நீங்க வித்ட்ராவே பண்ணல, இது வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோம், இந்த விபிஎஃப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சீலிங் போட்டு நான் விபிஎஃப் போட்டிருக்கேன், அதுக்கு இந்த இது காட்டுது. நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அது இங்க காட்டு. இது வந்து இன்கேஸ் நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கீங்க இல்லையா, இதை நான் கொஞ்சம் 3 லட்சத்துக்கு பதில் 2 லட்சம் 90,000 போட்டு பாக்குறேன். இப்ப என்னோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்றீங்கன்றத வச்சுக்கிட்டு உங்களுக்கு காட்டும். மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கிங் மாதிரி இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு சம்மரி கொடுத்துட்டே வரும், நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல உங்களோட ஸ்கோர் காமிக்கும். நீங்க வித்ட்ரா பண்றதுனால 70, இன்கேஸ் நான் வித்ட்ரா பண்ணாம விட்டேன்னா ஸ்டில் ஸ்கோர் 70 தான். ஏன்னா இது வந்து ஃபுல் சீலிங் போடுறதுனால என்னோட ஸ்கோர் குறையுது. இதே நான் ஃபுல் பேசிக் போடுறேன் என்னோட ஸ்கோர் 100 வந்துடும். ஸோ அல்டிமேட்லி ஃபுல் போங்க. ஏன்னா சீலிங் போட்டு அந்த பணத்தை நீங்க வந்து நிஃப்டி 500 இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணீங்களான்னு தெரியல. பண்ணா அது பாட்டுக்கு போகட்டும், அதனால ஃபுல்லாவே போட்டுருங்க. ஸோ இதுதான் ஓவராலா. பிளஸ் இதனால எம்ப்ளாயருக்கு என்னன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா? இன்கேஸ் எம்ப்ளாயர் உங்களுக்கு தர மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் எம்ப்ளாயருக்கு ஒரு செலவு வரும், ஆனா அது உங்களோட சிடிசில் தான் காமிப்போம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி ஒரி பண்ணிக்கிறாங்க. பிளஸ் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. இன்னமும் சில உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணேன். நன்றி.